தூரத்துல இருந்து பார்க்க அது பொண்ணு மாதிரி தெரிஞ்சாலும் அது மனுஷனே இல்லைன்றது குருவுக்கு புரிய வருது. அதனால குரு கிட்ட போனதும் ஒரு மந்திர கட்டு போட்டு அதை அடைச்சிட்டாரு. அதுக்கு பிறகுதான் அது அந்த சூனியக்காரிதான்னு தெரிய வருது. அவகிட்ட எதுக்காக இதெல்லாம் பண்ணனு குரு கேட்டதுக்கு, முன்னாடி அவர்கிட்ட பொய் சொல்லி தப்பிச்ச மாதிரி அந்த மந்திர கட்டுல இருந்து தப்பிக்க முடியல. இப்பதான் அவளோட உண்மையான திட்டத்தை சொல்றான். எந்த ஒரு சாத்தானாவது இந்த உலகத்துல பிறந்து 100 வருஷத்துக்கு மேல பூமியில இருந்துருச்சுன்னா அதனால பாதாளத்துல அடைபட்டு இருக்க எல்லா தீய சக்திகளுக்கும் விடுதலை கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த சாத்தான் இந்த பூமிக்கு வந்து இன்னைக்கு ராத்திரியோட 100 வருஷம் ஆக போகுது. இது எல்லாம் எதுவுமே தெரியாத மக்கள் இன்னைக்கு ராத்திரி புத்தாண்ட கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி சுள்ளிமாவை அந்த அரண்மனையில வச்சு பலி கொடுக்க போறோம். அப்படி கொடுத்ததும் எல்லா சாத்தான்களும் விடுபட்டு மனுஷங்களோட கடைசி புத்தாண்டா இருக்கும்னு சொல்லி சிரிக்கிறான். அதனால இந்த முறையும் அந்த சூனியக்காரியை தப்பிக்க விடக்கூடாதுன்னு அங்கேயே வச்சு அவளை அழிச்சிட்டு குரு நேர இப்ப அந்த அரண்மனையை நோக்கி கிளம்புறாரு.